ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இந்த வாரம் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் பறித்தோம் ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தாங்க. தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. நாட்டு காய்கறிகள் கடையில் வாங்கியதே இல்லைன்னு. கிட்டத்தட்ட நம்ம மாடி தோட்டம் ஆரம்பித்து இது 4th இயருங்க. இந்த 4th இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இந்த 3.5 இயர்ஸில் நம்ம இது வரைக்கும் நம்ம நாட்டு காய்கறிகள் கடையில் வாங்கியதே இல்லைங்க. இது ரியல். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு காய்கறியுமே நம்ம மாடி தோட்டத்துலேயே விளைவிச்சு பறிச்சுக்கிறது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், புடலங்காய், பாகற்காய், சுரக்காய், முள்ளங்கி, பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் பரங்கிக்காய், அப்புறம் பூசணிக்காய், இது எல்லா காயுமே நான் நாட்டு காய்கறிகள் எதுவுமே கடையில் வாங்கினது கிடையாது. ஆர்கானிக்காக விளைவிச்சு நம்ம சாப்பிட்றது தான். அடுத்தது நான் கடையில் என்ன காய்கறிகள் வாங்குவேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைகோஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். அதுவும் நமக்கு இந்த டிசம்பருக்கு அப்புறம் தக்காளியும் பச்சை மிளகா கூட நான் கடையில் வாங்கிறது கிடையாதுங்க. மார்ச் வரையும் நான் வாங்க மாட்டேன். டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் வரையும் தக்காளியும் பச்சை மிளகாயுமே கூட நான் கடையில் வாங்கினது கிடையாது. ஏன்னா நம்ம செரி டொமேட்டோ, அப்புறம் நம்ம கடையில் வாங்குகிற அந்த ஆப்பிள் தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி, அப்புறம் மஞ்சள் காட்டு தக்காளி, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம மாடி தோட்டத்தில் விளைவிச்சிருக்கோம். அதுக்கான வீடியோஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நான் இப்படி தான் நாங்கள் ஆர்கானிக்காக காய்கறிகள் எடுத்துக்கிறோங்க, மருந்து இல்லாத காய்கறிகள். அடுத்தது இன்றைக்கி நம்ம பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்த்தோம்னா பீர்க்கங்காய், கோழி அவரை, அதுக்கப்புறம் பச்சை பட்டை அவரை, பச்சை பர்பிள் கலந்த பட்டை அவரை, ஒன்லி பர்பிள் பட்டாணி அவரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கோழி அவரை. இப்போ தான் அது 1-2 காய்க்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பீர்க்கங்காய் மேலே இருக்குதுங்க. நல்லா ஒரு 3 பீர்க்கங்காய் கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்குது. ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்குங்க தக்காளி. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக தக்காளி தாங்க விளைவிச்சிருக்கேன். இது முடிய போகுது ஆல்மோஸ்ட் ஹார்வெஸ்ட்டு. அடுத்து இது பர்பிள் கத்திரிக்காய். இந்த பர்பிள் கத்திரிக்காயினுடைய ஸ்கின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள காய் உள்ள சதைப்பற்று ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வெளியே தோல் ஹார்டாக இருக்கும். நம்ம வேங்கேரி கத்திரிக்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் ஒயிட் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வெளியே ஸ்கின்னும் சாஃப்டாக இருக்கும், உள்ள சதைப்பற்றுமே சாஃப்டாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ நிறையா இருக்குங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். முள்ளங்கி இன்னும் அந்தளவுக்கு திரட்சியாக ஆகலை. சரி, நெக்ஸ்ட் டைம் இதை பறிச்சிக்கலான்ட்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி விதை கூட நான் ஒரு காய் முள்ளங்கி விதைக்காக விட்டுருந்தேன். அது கூட இப்போ விதை உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் அதனுடைய விதையெல்லாம் எடுத்து எப்படி நான் போட்டு அதுலேருந்து காய் எடுக்கிறேங்கிறத காமிக்கிறேங்க. அடுத்தது கொஞ்சம் பாகற்காய் இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. பாகற்காய் ஒரே டாப்லேயே ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு காய்ச்சிருது. காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு திரும்பி நம்ம இது கொடுத்தா மட்டும்தாங்க வருது. உரம் கொடுத்தா மட்டும்தான் வருது, நல்ல காய் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம குட்டை புடலை விதை சேகரிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த விதை போட்டதில் ஒரு 4-5 விதை போட்டிருந்தேன். அதில் ஒரு விதை முளைச்சி அழகாக வந்துட்டுருக்குதுங்க. அடுத்தது இங்கே பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய். இதை ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 1-2 காய் தாங்க கொடுத்துச்சு. இப்போ நிறையாவே ஒரு செடியில் ஒரு 4 காய் 5 காய்னு கொத்தாக அப்படியே கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பு புடலையும் போட்டு இப்போ காய் காய்க்க ஆரம்பிக்குது. இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிக்குது. பெண் பூ பிஞ்சு விட ஆரம்பிக்குது. அடுத்து பர்பிள் அவரை இருக்குது, அதுவும் பறிச்சிக்கலாங்க. இங்கே அந்த பச்சை பட்டை அவரை பர்பிள் வரி உள்ளது. இதுதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள். பாருங்கள், தக்காளி நான் 2 கிலோ இருக்குன்னு சொன்னேன், ஆனால் 2 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், செரி டொமேட்டோ எல்லாம் சேர்த்து. அப்புறம் பர்பிள் கத்திரிக்காய்,
இதுலேயே பர்பிள்லேயே வெள்ளை வரி உள்ளது. அடுத்த 3 பேர் இருக்காங்க. கொஞ்சம் பட்டை அவரை, அப்புறம் பர்பிள் பட்டாணி அவரை, கோழி அவரை, வெள்ளை கத்திரிக்காய், பாகற்காய், பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாங்க, 4 வெண்டைக்காய். இதாங்க நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பறித்த காய்கறிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.